டயட்டும் எடுக்க மாட்டாங்க. எக்ஸர்சைஸும் பண்ண மாட்டாங்க. ஆனா சடனா வெயிட் லாஸ் ஆகும். இது எதனால? அதாவது வந்து இப்போ ஒரு பேஷண்ட் ஒரு நார்மலா ஒரு வெயிட்ல இருக்காரு. அவருக்கு எந்த எக்ஸர்சைஸும் இல்ல. ரீசென்ட்டா டக்குன்னு வெயிட் லாஸ் ஆகுறாரு. ம். அப்டின்னா, அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, நான் ரொம்ப கம்மியா சாப்பிடுறேன். அதனால தான் எனக்கு வெயிட் குறையுது அப்டி இப்டின்னு நினைப்பாங்க. சரி, நீங்க வந்து வெயிட் லாஸ் ஆகுறது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. ஓகே. அப்போ எந்த ஒரு ரீசனுமே இல்லாம, அதாவது நான் எக்ஸ்ட்ரீம் டயட்டோ, ஒரு எக்ஸர்சைஸோ பண்ணாம இருக்கிறேன்னா, நான் வந்து அத ரொம்ப கவனத்துல எடுத்துக்கணும். யூசுவலா நாங்க என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஒரு நார்மலா ஒரு பேஷண்ட் வந்து ஒரு 5% ஆஃப் த பாடி வெயிட். இப்ப நீங்க ஒரு 100 கிலோ இருக்காருன்னு வச்சுக்கீங்களேன். அவருக்கு வந்து 5% ஆஃப் த பாடி வெயிட்னா ஒரு 5 கிலோன்னு எடுத்துக்கங்க. இந்த 5 கிலோ கொறஞ்சா ஓவர் த பீரியட்ல ஒரு 6 மந்த்ஸ்ல டக்குன்னு குறைஞ்சிடுது. அது அப்படின்னு வந்து பிரச்சனை பாத்தீங்கன்னா, இல்லையா? அது கன்சர்னபிள் வெயிட் லாஸ். ஓகே. சடனா குறையறாரு. 5 to 10% அவர் வந்து பாத்தீங்கன்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் ஒரு 6 மந்த்ஸ்ல குறையறாரு. ம், ம். எந்த எக்ஸர்சைஸுமே பண்ணாம, எந்த கிராஷ் டயட்டும் டயட் இல்லாம. எதுவுமே பண்ணாம ஓகே. இருக்காருன்னா, அப்போ வந்து அது வேற ஏதாவது ரீசனா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ம். சோ இந்த வெயிட் லாஸ்ல 2 விதமா இருக்கு. ஆக்சுவலா வந்து சில பேருக்கு வந்து நல்லா பசி அப்படைட் வந்து கரெக்ட்டா இருக்கும். நல்லா ம். சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிட்டுமே வெயிட் குறைஞ்சிட்டே போகும். ஆ. இது அந்த எதனால? மாரி வந்து சில டிசீசஸ் இருக்கு. ஓகே. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒல்லியாயிட்டே போவாங்க. இதுல என்ன டிசீஸஸ்ன்னு ஆமா. சஸ்பெக்ட் பண்ணலாம்? சஸ்ப அதுதான். அவங்க நல்லா வந்து பசி பயங்கரமா எடுக்கும். நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா வெயிட் லாஸ் ஆயிட்டே இருப்பாங்க. ம். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தைராய்ட்ஸ செக் பண்ணணும். ஓகே. சோ, சப்போஸ் அவங்களுக்கு ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தா, அதாவது ம். தைராய்டு லெவல் தைராய்டு ஹார்மோன் அதிகமா சுரந்தா, அவங்க எவ்வளவு சாப்பிட்டாலுமே அது பர்ன் பண்ணி கேலரிஸ் ஆயிடும். ஆள் ஒல்லி ஆயிடும். கண்ணெல்லாம் முட்டை ஆயிடும். ஓகே. அதே மாரி பாத்தீங்கன்னா, டயபெட்டிஸ்லயும் அதே மாரி தான். ஓ! சோ, டயபெட்டிஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பசி வந்து பாத்தீங்கன்னா, ஜாஸ்தியா அதிகமா இருக்கும். இருக்கும். ஆனா சாப்பிட்டாலும் அவங்க வெயிட் குறைஞ்சுட்டே போகும். குறைஞ்சுட்டே சோ, போகும். இவங்க வந்து சடனா வெயிட் லாஸ் ஆகுது. ஆனா நல்லாவும் சாப்பிடுறாங்கன்னா, அவங்க தைராய்டையும், அவங்களுடைய டயபெட்டிக்கும் டயபெட்டிஸ் லெவலையும் செக் செக் பண்ணி பண்ணணும். பார்த்துக்கணும். ஓகே. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வெயிட் லாஸ் சடனா ஆயிட்டே இருக்கு. ம். எனக்கு பசியும் குறையுதுன்னா, அப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும்? பசி குறையுதுன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நம்ம டிபி ஏதாவது இருக்கா? ஓ! இல்ல ஓகே. வேற ஏதாவது ஈவன் கேன்சர்லயே கூட வெயிட் லாஸஸ் நடக்கும். ம், ம், அவங்களுக்கு பசி வந்து ரொம்ப குறையும். சோ, ம். இந்த வெயிட் லாஸ் வந்து 5 to 10% ஆஃப் த பாடி வெயிட் ஓவர் த பீரியட் ஒரு 6ல இருந்து 12 மாசத்துல டக்குன்னு குறையுது. எந்த ஒரு இதுவும் பண்ணலன்னா, இந்த 4 விஷயம். அதாவது அவங்களுடைய பசி வந்து அதிகமா இருக்குதுன்னா, தைராய்டு ஆர் டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல எனக்கு இதுவா இருந்தா டிபி மாரியோ, பசி எனக்கு சுத்தமா இல்ல, ஃபீவர் வருது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து அ கேன்சர்லயும் பசி இல்லாம பசி இருக்குமா? ஆமா அப்படைட் இருக்காது. ஓகே, அவங்களுடைய ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ ஓகே. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு. என்ன? சோ வெயிட் லாஸ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ் ஆகுதேன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்க முடியாது. நம்ம எந்த ஒரு அதுவுமே ஒரு கிராஷ் டயட் லிமிட்டுக்கு இருக்கணும். ஆமா. அதாவது எந்த ஒரு கிராஷ் டயட்ஸ் நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்யாமலே ம். ஏன்னா அங்கங்க 1 கிலோ குறைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆமா. சடனா ஒரு 5, 10 கிலோ குறையுது அப்படின்னா, அது நம்ம கண்டிப்பா வந்து ஸ்ட்ரெஸ்னால வெயிட் குறையுமா? ஸ்ட்ரெஸ்னால குறையலாம். அதுதான் ம். சொல்றேன். அந்த மாரி குறைஞ்சதுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சில பேசிக் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கணும். ஓகே. இப்ப ம். நீங்க ஒரு சடனா ஒரு 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 ஒருத்தருடைய இழப்பு இருக்கு. அத ம். வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அவங்க ஒரு ஒரு 3 நாள், 4 நாள் சரியா சாப்பிட மாட்டாங்க. கிரானிக் டிப்ரஷன்ல வெயிட் கெயின் தான் அதிகமா இருக்கும். ஓ! ஓகே. லாங் டெர்மா லாங் டெர்மா அவங்க டிப்ரஷன் இருந்தா டிப்ரஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அன்ஈவனா சாப்பிடுவாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் தான் ஒரு பெரிய ஓகே. சவாலா இருக்கும். சடனா ஒரு டிப்ரஷன்னா வெயிட் வெயிட் குறையும். குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். லாங் டெர்ம் லாங் டெர்ம்ல டிப்ரஷன்னா இருக்கிறவங்க வெயிட் வந்து ஏறும். ஏன் அப்டின்னா, அவங்க அன்ஈவனா சாப்பிடுவாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. அவங்க ம். நெறைய சாப்பிட மாட்டாங்க. பட் ஆனா வந்து அன்ஈவனா சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின்ஸ் ஆகும். சோ வெயிட் லாஸ வந்து நம்ம ரொம்பவே வந்து நம்ம அலட்சியமா அலட்சியப்படுத்தக் விட்டுறக்கூடாது. கூடாது. அதுல வெயிட் லாஸ் வருதுன்னா இந்த மாரி விஷயங்கள்ல நம்ம கவனத்துல செக் பண்ணி வச்சுக்கணும். பார்க்கிறது நல்லது. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ.